வணக்கம். யோசிச்சு பாருங்க, வியாபாரம் செய்ய வந்த ரெண்டு கம்பெனி, ஆனா அவங்க தென்னிந்தியா முழுவதோட தலையெழுத்தையே மாத்தி எழுதுனாங்க. இது சும்மா ஒரு பிசினஸ் போட்டி இல்லங்க, இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவான கதை. வாங்க, கர்நாடக போர்களுக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். எப்படிங்க வெறும் வியாபாரம் பண்ண வந்து ரெண்டு கம்பெனி ஒரு நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு பெரிய சக்தியா மாறுச்சு? இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடிதான் நாம இந்த முழு கதையும் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு போட்டி இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட முதல் அத்தியாயம். இந்த முழு கதையையும் நாம சில முக்கியமான பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த சண்டைக்கான களம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் நடந்த ஒவ்வொரு போர்லையும் என்னென்ன திருப்பு முனைகள் வந்துச்சுன்னு ஆராய்வோம். கடைசியா இதனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, ஏன் இது இந்திய சரித்திரத்துல ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல களம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டுல டெல்லியில இருந்த முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக ஆரம்பிச்சது. அவங்களோட கண்ட்ரோல் தென்னிந்தியாவுல குறைய ஆரம்பிச்சப்போ இங்க ஒரு பெரிய பவர் கேப், அதாவது ஒரு அதிகார வெற்றிடம் உருவாச்சு. அந்த இடத்த யார் பிடிக்கிறதுங்கிற போட்டியில தான் ஒரு புது போர்க்களமே ரெடியாச்சு. இப்ப இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா பகுதிகள் சேர்ந்த அந்த கர்நாடக பகுதி தான் வரப்போற இந்த பெரிய மோதலோட மையப்புள்ளியா இருந்துச்சு. ஏன்? ஏன்னா அங்க இருந்த வளமான வியாபாரம், முக்கியமான துறைமுகங்கள், இதையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் தென்னிந்தியாவோட தலைவிதியே தீர்மானிக்க முடியுங்கிற நிலைமை. இந்த ஆட்டத்துல மொத்தம் 3 டீம்ஸ் இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம உள்ளூராட்சியாளர்கள், அதாவது ஹைதராபாத் நிசாம், ஆற்காடு நவாப் மாதிரி ஆட்கள். அவங்க பகுதியை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் அவங்களோட இந்திய கூட்டாளிகளும். இவங்களுக்கு வியாபாரம் மட்டும் போதாது, இந்த நிலத்தையும் ஆளணும்னு ஆசை. அவங்களுக்கு நேர் எதிரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் அவங்களோட இந்திய கூட்டாளிகளும் அதே குறிக்கோளோட களத்துல நின்னாங்க. முதல் கர்நாடக போர் சொல்லப்போனா இந்தியாவுல ஆரம்பிச்ச சண்டையே இல்ல. எங்கேயோ ஐரோப்பாவுல பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல ஆஸ்திரிய வாரிசுரிமைக்காக ஒரு போர் நடந்துச்சு. அதோட ஒரு சின்ன பொறி தான் இங்க இந்தியாவுல பெரிய தீயா பத்தி எரிய ஆரம்பிச்சது. போர் ஆரம்பிச்ச உடனே பிரெஞ்சுக்காரங்க தான் மாஸ் காட்டினாங்க. முதல்ல சென்னையை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்ல, அடையார்ல தங்களை விட பல மடங்கு பெரிய நவாப் படைய சர்வசாதாரணமா ஜெயிச்சு நாங்க யாருன்னு பாத்தியான்னு அவங்களோட ராணுவ பலத்தை நிரூபிச்சாங்க. ஆனா எங்கேயோ ஐரோப்பாவுல போட்ட ஒரு ஒப்பந்தம் இங்க தற்காலிகமா சண்டையை நிறுத்தி வச்சது. சென்னையை அவங்க கைப்பற்றினது ஒரு பெரிய திருப்பு முனை. அது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய வேக்கப் கால் மாதிரி. ஓ, இவங்க வெறும் வியாபாரிங்கள்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும்னு கனவோட இருக்காங்கன்னு பிரிட்டிஷ்க்கு அப்பதான் தெளிவா புரிஞ்சுது. சரி, இப்ப 2வது ரவுண்டு. இந்த முறை சண்டைய ஆரம்பிச்சது ஐரோப்பிய போட்டி இல்ல, நம்ம ஊர் வாரிசுரிமை சண்டை தான். ஹைதராபாத்லயும் ஆர்காட்லயும் அடுத்தது யாரு ராஜாங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. இந்த உள்ளூர் பிரச்சனைய பிரெஞ்சும் சரி பிரிட்டிஷும் சரி தங்களுக்கு சாதகமா சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆரம்பத்துல